தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கனடா பிரதேவியா மிஷன் சர்ச்சுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அது உன்னதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த ஆலய கதவை நாங்கள் திறக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, பிரதேவியாவின் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோடு உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலரிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். எல்லாரும் சதையிலே சொல்லும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய தேவனுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய தேவனுடைய கிருபை உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஆலயத்திலே தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் விசேஷமாக திறந்த வாசலை முன்பதாக வைத்திருக்கின்ற இந்த பிரதேவியா சபைக்கு ஆண்டவரை சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தை உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் திறந்து வைக்கிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே.
நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. 17 வயசா இருக்கும் போது ஏசப்பா என்ன பரிசுத்த ஆவியால அபிஷேகம் பண்ணி நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி 1 தரம் 2 தரம் 3 தரம் இல்ல, எத்தனையோ தடவைகள் நீ எனக்கு மாத்திரம்தான் சொந்தம், நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா என்ன சொப்பனத்துல தரிசனங்களை எல்லாம் பேசி என்னை அப்பா பேர் சொல்லி அழைச்சிருக்கேன். இந்த ஊழியத்துக்கு விரோதமா எவ்வளவோ தடைகள் வந்தது, எவ்வளவோ குறுக்கா வந்தது, எவ்வளவோ என்னை அவமானப்படுத்தி எங்களை இந்த ஊழியத்தை செய்யவிடாம தடுக்கிறதுக்கு எத்தனையோ சத்துருக்களை சாத்தான் கையாண்டு வந்தான். ஆனாலும் நாங்கள் எந்த கதைக்கும் செவி கொடுக்காம ஏசப்பாவை மாத்திரம் பார்த்து நோக்கி பார்த்து இந்த இடத்துல இந்த இடத்துல நிக்க எங்களை கொண்டு வந்த எங்களுடைய ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அப்பாக்கு நன்றி செலுத்துறேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா சொப்பனத்தில் என்னோட பேசுவார். இந்த சொப்பனம் எல்லாமே அவர் எங்களை எடுத்து பாவிக்கிற விதத்தை தான் காட்டுறார். ஏசப்பா என்னை யூஸ் பண்ண போறார், அப்பா என்னை பாவிக்க போறார், என்னை யாருமே நம்ப இல்லை. ஆனா அப்பா சொன்ன வார்த்தையில ஒன்று கூட தரையில விட இல்லை. எல்லாவற்றையும் நிரப்பி எல்லாவற்றையும் நிறைவேற்றார் ஆண்டவர். ஏசப்பா மாத்திரம் நாங்க நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடி இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்து நிறுத்தின தெய்வம் கடைசி பரியந்தமும் அவருடைய வருக பரியந்தமும் உங்களை ஒரு நாள் கைவிடாம அவருடைய ராஜ்யத்துல என்னையும் என்ற பிள்ளைகளை எங்களை சபையை சேர்க்க வரைக்கும் அப்பா எங்களை கைவிடவே மாட்டார். எங்களுடைய உறுதுணை எங்களுடைய பட்டயமும் ஏசப்பா மாத்திருந்தார். ஏசப்பா ஒருவர் தான். எங்களுடைய ஊழியத்துக்கு அநேக எதிரிகளும் எதிர்ப்புகளும் சத்துருகளும் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏசப்பா எல்லாத்துக்கும் மேலால இருந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களை இந்த இடத்துல இந்த நாளை முன்குறிச்சு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நான் ஏசப்பாக்கு மகிமை கொடுக்கிறேன். சின்னவன் என்றாலும் பெரியவன் என்றாலும் படிச்சவன் என்றாலும் படிக்காதவன் என்றாலும் ஐஸ்வர்யவனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனை சபையை கட்ட முடியாது. பொம்பளையா இருந்தாலும் கட்ட முடியாது, ஆம்பளையா இருந்தாலும் கட்ட முடியாது. ஆனா சபையை கட்டுறவர் ஏசப்பா மாத்திரம். அவரால் தான் முடியும். அவர் தான் இந்த சபையை கட்டினவர். நாங்க ஒரு வெறும் பாத்திரங்களா ஒரு வெறும் கருவிகளா இருக்கிறோமே தவிர எல்லாம் ஏசப்பாக மாத்திரம் தான் மகிமை. ஹல்லேலூயா. தேவன் செய்ததான கிருபையின் நன்மைகளுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலே அடுத்ததாக எங்கள் மத்தியிலே அங்கே திருச்சபையினுடைய சாட்சியை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்கள் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஜான் அவர்கள் வந்து தெய்வ வார்த்தை அங்கே எங்கள் மத்தியிலே கொடுப்பார். அங்கே அது ஆங்கிலத்திலே சொல்லப்படும் பொழுது சௌரியர்கள் வந்து தமிழிலே அங்கே மொழிபெயர்ப்பார்கள். Amen. Amen. Hallelujah. 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 You must be happy because God did a big things. Amen. Amen. What God did is something, it's a miracle. For me, I see the miracle. Yes. Because God, when He promised something, He has to accomplish it. Amen. I have just a little testimony for this church. We have a church here in Scarborough in Danforth, and one day I was in our office, and then someone called, say, I'm looking for the place to pray. We need the place to rent. And I said to him, okay, come over, we're going to talk. And I see Pastor Joshua. He just showed up. He said, Pastor,
we need some place to praise the Lord. And I said to him, yeah, this is the place you can come to praise the Lord. But how much it's gonna cost us to pay it? Then I say, how much? Then I say, okay, I take my time, because I could not understand. I say, wow. I asked him, how many people are you first? Then he said to me, we can be between 25 to 35 people. I say, okay, Joshua, go, pray. Tell me what you can pay, and you can pay it. I'm not going to tell you how much you're going to pay, but you go pray. What God is going to tell you to pay, and come let me know that we can be able to pay this money. Our church is a French church. It was the first time Joshua shows up. When I see him, I say, this is the Indian brother. He come back, he said to me, Pastor, I talked to my pastor, Mama, we can pay between $500 to $700 monthly. And I say, Joshua, are you sure you can pay it? I say, okay, if you can pay between 500 to 700, it's okay, but I'll take 700. But if you cannot, you're not able to pay monthly, and then you can pay 500, between 5 to 7. Joshua was so surprised, and he praised the Lord. And then they came to my church. They was using the building to praise the Lord. We were so happy to have them. I think there was a promise that God gave it to them. Say, one day, if you serve me faithfully, I will show you my love. Amen? And then if you serve God, trust him, believe in God, put your trust to him, and God will accomplish his promise. Amen? This is a miracle. Church from 35 people, and God blessed them to have this building. That's a sign that God has more things to do again. Amen? And I believe. One day when Mama invited me and my family to his house, and when we went there, he gave me a gift. He gave me a small envelope. I went with this envelope to pray for them. I was praying for that envelope she gave me. I say, why she have to give me this envelope? And I was praying. I said, God, with this envelope, do the miracle. Give her what she's looking for to save you. And a couple months later, they call me. And they say, God bless us. He gave us a building. I came here, I was crying, because this is a big miracle for me. Amen. And then the word for today, trust the Lord. You can go through the situation that you don't see like God does not listen to you. You can be in a situation of the difficult situations. You can be sick today. You can have lack of something. You don't have it. You have a difficult situations. Brothers and sisters, trust the Lord. Amen? Trust the Lord. If you trust him, God is faithful. God is faithful. He will do things that you will never understand it. This is the beginning. This is a sign of the faithfulness of God. Amen? And trust him, believe in him, just pray. Let God guide you. And this church, this temple is the temple of Lord. It's the temple of the Holy Spirit. My prayer that the Holy Spirit be here. My prayer that the Father be here, and the holy name of Jesus Christ will be preached from this church to all over the world. And God will bless you again.
be blessed in the name of Jesus. Amen. ஹல்லேலூயா. ஒரு நேரம் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். என்னடா இது சாட்சியை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டு பாடினா நல்லமே என்ன சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டதான போதரமாகவும் ஜோசுவா பிரதரையும் அங்கே இந்த வேளையிலே நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். மேடைக்கு வரும்படியாக அவர்களுக்காக அவர்கள் அன்பளிப்பாக ஒரு பூக்கொத்தை வைத்திருக்கிறார்கள். அதை கொடுக்கும்படியாக பிரதர் மேடைக்குமா பிரதர் பாஸ்டர் ஜோசுவா நாங்கள் அவர்களை மேடை கலைகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் அவளுக்கு பூக்களை கொடுத்து நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம். முதலாவதாக அங்கே இந்த திருச்சபையினுடைய போதருக்கான அந்த மன்னரை எங்கள் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஜி அம்ப்ரோஸ் ரெவரண்ட் டாக்டர் ஜி அம்ப்ரோஸ் அவர்கள் அந்த பூக்களை வழங்கி அங்கே கௌரவிப்பார். நாங்கள் ஒரு விஷயம் கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அடுத்ததாக பாஸ்டர் ஜோசுவாவுக்காக அங்கே அவர் பூமலரை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஜோன் அவர்கள் அந்த மலரை வழங்கி வைப்பார். பாஸ்டர் ஜோசுவா அவர்கள் வந்து உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சகோதரி பியூலா பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் ஞானம் அம்ப்ரோஸ் அவர்கள் அந்த மலரை அங்கே கொடுப்பார். சாரி பாஸ்டர் அவர்களே அதை கொடுப்பார். உற்சாக கரங்களை தட்டுவோம். இந்த ஆலயத்தை ஆவியானுடைய கரத்திலே படைத்து பரிசுத்தமுள்ள ஆவியானவரை இன்று முதல் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக இந்த பள்ளிவிடத்திலிருந்து வருகிற ஜீவனுள்ள மாத்தை கூடாக அநேக மக்கள் ஆறுதலடைய ரட்சிப்படைய விடுதலை அடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தயவு செய்து உங்கள் கரங்களை முன்னதாக நீட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தயவு செய்து கண்களை இந்த பலிபீடத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஆண்டவர் கண்களை மூடி நீ கரங்களை நீட்டிக்கொண்டு எங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறீங்க. நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். Stretch out your hands towards the altar and we need your blessings too. Bless this church, bless the message, and also bless the altar and ask the Lord to come down with the mighty power. Yes, Lord. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Thank you, Holy Spirit, for coming here. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே we are here in your name, O Lord Jesus. எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். we are begging you to bless us, Father. இன்றைய தினத்தில் இந்த ஆலயத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டையாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். Today and this time that we are dedicating this church to you, O God. கர்த்தாவே இந்த பள்ளிவிடத்தை உம்முடைய பரிசுத்த கரத்தில்
அர்ப்பணப்படுகிறோம். We are dedicating this altar for the service of God. இந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் பிள்ளைகளையும் ஊழியக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். Ask the Lord to bless this church, bless everyone that are in this church. தேவராஜ்ய பணிக்கண்டு ஆண்டவரே பரத்திலிருந்து வசனங்கள் வார்த்தைகள் உபதேசங்கள் வெளிப்படுவதாக. The kingdom of God must be established from this altar. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In the name of Jesus, we bless this. இந்த ஆலயத்தை சுற்றிலும் உள்ள தேவனுடைய செக்கினா மகிமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். May your glory, the Shekinah glory, come down around this church. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இந்த அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord Jesus, may your fiery anointing come down on everyone here. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க தூதர்களை காற்றுகளாகவும் என் ஊழியக்காரர்களை அக்கினி சுவானையாக மாற்றுவேன் என்று சொன்னவரே. Lord Jesus, you told us that you're going to change your servant as a fiery flame. உம்முடைய பரலோக அக்கினி இந்த இடத்துல இறங்குவதாக. May the fire of heaven come down. தேவ வல்லமை இறங்குவதாக. May the power of God come down on everyone. பிரசன்னத்தினால் இந்த இடம் மூடப்படுவதாக. May the presence of God fill this place. இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் நோக்கமாய் இருப்பதாக. Lord, may your eyes are open for every prayer that are in this place. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, have mercy upon us, O God. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் சாபங்களை நீக்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, forgive our sins and make us clean. இன்று முதல் அற்புதங்கள் அதிசயங்களின் இடத்திலே நடைபெறுவதாக. From this day on, the miracles will happen in this place. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord Jesus Christ's name must be glorified. திசை தொடங்கி சூரியன் உதிக்கின்ற திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் From the east to the west, may the Lord's name be glorified. ஆண்டவரே, ஊழியக்காரரை அபிஷேகம் பண்ணுங்க. Lord, you anoint your servants. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless your children. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. Touch everyone and heal everyone that are in here. வருகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்களாக. Speak to everyone's heart and let them have repentance. ஏசப்பாவுடைய கல்வாரி இரத்தம் தெளிக்கப்படுவதாக. Lord Jesus, we sprinkle your blood all over everyone in this place. கழுவுங்க ஆண்டவரே. Please be those washed. புதிய ஆத்துமாக்களினால் சபையை நிரப்புங்க ஆண்டவரே. Lord Jesus, please save new souls. இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்தபடினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord, for giving us this church. ஆலயம் இல்லாமல் அலைந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். There are days that we were wandering without church. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் எங்களுக்கு வந்த நிந்தைகள் அவமானங்களை நினைத்து பார்க்கிறோம். Lord, we remember the shame that we've been through. நீர் எங்களை கைவிடவில்லையே. You will never forsake us, O God. கண்ணீரை பார்த்தவர் அல்லவா. Oh, you have seen our tears. எத்தனை தடைகள் வந்தன அப்பா. The blocking church and the hearts, எல்லா Lord. தடைகளை நீர் உடைத்தீரே. You have removed every blocking stone, O திறந்த God. வாசலை நீர் முன்பதாக வைத்தீரே. Yes, you kept an open door for us. உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் ஐயா. We thank you a million and million times, இன்னும் O God. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Make us more holy, O God. கடைசி நாட்கள்ல These are the last நீங்க days. சொன்னபடி As you said, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். the holy become more holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி The செய்யட்டும். righteous become more righteous. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill this place with your blessing. உம்முடைய தேவ பிரசத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. Fill this place with your presence, O மகிமை God. இறங்கிக் கொண்டிருக்கிறது. Lord, your glory must come down. சங்கீதா மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Bring your Shekinah glory, O God. தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Bring down your power, O God. ஜீசஸ். Lord, we thank you, Thank you, Holy Jesus. Spirit. We thank you, வல்லமை Jesus. இறங்குவதாக. Lord, bring your glory down. உம்முடைய வல்லமை வரங்கள் இறங்குவதாக. The gift of the power come down, O God. அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. Lord, pour out your spirit. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus, எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக் கொள்கிறோம். we take all the blessings, O எல்லா God. அபிஷேகத்தையும் பெற்றுக் We கொள்கிறோம். take all the anointing. எல்லா அற்புதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். We will take all the blessings. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, நன்றி பிதாவே. we thank you. ஆமென். Father. எல்லாரும் Amen. ஆமென் சொல்லுவோம். Amen. எல்லாரும் உற்சாக கரங்களை தட்டி Amen. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தொடர்ந்தும் நீங்க வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே